பிள்ளைங்களை மிரட்டுறீங்க, ஏய் அதே மாதிரி மிரட்டுங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்து. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஓகே, நீங்கள் போயிட்டு ரொம்பலாம் ஜெபம் பண்ணிவிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதிங்க. சூழ்நிலைகளை பார்த்து பேச ஆரம்பிங்க. அப்பாட்ட சொல்லலாம், ஜோஷுவா இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஆண்டவரே, அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலாம். கொஞ்சம் கதை ஓட்டலாம். ஓட்டிகிட்டு சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார நிமித்தம் இயேசுவின் நாமத்தில் அவர் சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுகிறேன், எல்லாம் மாறும்படிக்கு, நன்மையாக மாறும்படிக்கு. அப்படி பேசும்பொழுது தான் காரியம் நடக்கும். அப்படி பேசும்பொழுது தான் காரியம் நடக்கும். பிள்ளைங்களை மிரட்டுறீங்க, ஏய் அதே மாதிரி மிரட்டுங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்து. ஹலோ, வியாதியை பார்த்து மிரட்டுங்க. ஹலோ, நீ என்னத்துக்கு இங்கே இருக்க? நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. கிளம்பு கிளம்பு, ப்ரெஷர் கிளம்பு, இருதய நோய் கிளம்பு. ஹலோ, சுகத்தை பேசும்பொழுது அப்படி தான் நீங்கள் சொல்லணும், யூ ஆர் த ஹோல்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவர் உங்கள் கையில் அதிகாரம் கொடுத்தா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய சுகர் லெவல் இயேசுவின் நாமத்தில் நார்மலாக ஆயிரும். அப்போ என்ன நடக்குதாங்க? பெங்க்ரீஸ் சரியாக வேலை செய்யலை. பெங்க்ரீஸை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பெங்க்ரீஸ் எந்த அடப்பு இருந்தாலும் சரி, அங்கே என்ன பழுதாலும் இப்பொழுது அது புதுமையாக புது பெங்க்ரீஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி பேசுங்க. நடக்காதா? புது இருதயத்தையே கொடுத்துருக்காதா ஆண்டவர்? ஒரு மனுஷனுக்கு புது இருதயம் உண்டாச்சுங்க ப்ரே பண்ணும்பொழுது. ஒரு ஹீலிங் சர்வீஸில் அவர் ப்ரே பண்ணியிருக்காரா, ஒரு தேவ தூதன் அவர் பார்த்தாராம். ஒரு தேவ தூதன் ஒரு ட்ரேயில் ஒரு புதிய இருதயத்தை கொண்டு வந்து அந்த மனுஷனுடைய நெஞ்சு பகுதியில் அதை எடுத்து அப்படி வச்சாரா, புழக்குன்னு உழுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இருதயம் புதிய இருதயம் போய் செக்அப் பண்ணியிருக்கிறாரு. யோர் ஹார்ட் ஹேஸ் நோ ப்ராப்ளம், கம்ப்ளீட்லி வெல். ஒரு புதிய இருதயம் உங்களுக்குள்ளே ஒரு புது எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு, அந்த மாதிரி ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. வாவ், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? மேஜிக் இல்லை, எல்லாம் நிஜம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அது இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு செய்யறது மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிற நிறையா பேருக்கு செய்யணும்னு ஆசைப்படுற. உங்கள் மூலமாக நீங்கள் தான் அந்த வழி, நீங்கள் தான் அந்த சத்தியம், நீங்கள் தான் அந்த ஜீவன். என்ன இல்லாமல் நீங்கள் சொல்லணும், என்ன இல்லாமல் ஒருவனும் இயேசுக்கிட்ட வரான். ஆமென். வாங்க ப்ரே பண்ணுவோம். லெட்ஸ் commit our life to God. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம், அவர் செய்வார். உங்கள் பலவீனங்கள், குறைபாடுகள் இதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் பொறுப்பு எடுங்க, எல்லாம் மாறும். இந்த பொறுப்பு எடுங்க. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் இயேசுக்கிட்ட வரான். அப்போ நம்ம தான் அங்கீகாரம் பாருங்க, நம்ம தான் நான் ப்ரூஃப் பண்ணால் தான் நீ இயேசுக்கிட்ட போக முடியும். ஆமாம், பரலோகத்துக்குலாம் அவர்கிட்ட அங்கே அனுப்பியதை பார்க்கலாம். அல்லேலூயா.